இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்க ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வெறும் 7 நாட்களுக்குள்ள 7 உலக அதிசயங்களையும் பார்வையிட்டு சாதனை படைச்சிருக்காரு அப்படின்றதுதான். ஆமாங்க, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இவரோட இந்த சாதனையை பாராட்டி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இவரோட சுற்றுப்பயணத்தோட வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும்னா 45 வயசான மேக்டி எய்சா அப்படின்ற இவரு 6 நாட்கள் 11 மணி நேரம் 52 நிமிஷத்துல அதுவும் வெறும் பொது போக்குவரத்தை மட்டுமே பயன்படுத்தி உலகம் முழுக்க இருக்க 7 அதிசயங்களை பார்வையிட்டு இருக்காரு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க இவரோட இந்த சுற்றுப்பயணத்தை பத்தி சொல்லணும்னா, சீன பெருஞ்சுவர்ல இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 2வதா ஆக்ரால இருக்க தாஜ்மஹாலை பார்வையிட்டு இருக்காரு. 3வதா ஜோர்டான்ல இருக்க பண்டைய நகரமான பெட்ரா. 4வதா ரோமோட கொலோசியம். அடுத்ததா பிரேசில்ல இருக்க கிரைஸ்ட் தி ரெடீமர். இதை தொடர்ந்து பெருல இருக்க மச்சு பிச்சுன்னு பக்காவா பிளான் பண்ணி இந்த இடத்துக்கெல்லாம் டக்குன்னு விசிட் பண்ணியிருக்காரு. 7வதா மெக்சிகோல இருக்க பண்டைய மாய நகரமான சிச்சன் இட்சாவோட இவரோட இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, மக்டி எய்சாவோட இந்த சாதனை மூலமா 2023 வருஷம் சாதனை படைச்ச இங்கிலாண்டை சேர்ந்த ஜேமி மெக்டொனால்டோட முந்தைய சாதனையை இவர் முறியடிச்சிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தை பத்தி மக்டி எய்சா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட இந்த சுற்றுப்பயணத்தை பிளான் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோட ஃப்ளைட், ட்ரெயின், பஸ், சுரங்கப்பாதை, போக்குவரத்து மையம், அதிசயங்களுக்கு நடுவுல நடக்கிறதுன்னு இந்த மாதிரியான சிக்கலான இடத்துக்குலாம் நான் போக வேண்டி இருந்தது அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன தடங்கள் முழு பயணத்தையுமே நிறுத்திட முடியும், இது எல்லாத்தையும் தாண்டி தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் டிராவல் பண்றப்போ ஒவ்வொரு இடத்தையும் மேப்பிங் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பயணத்துல முதலீடு பண்ணணும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கிடைக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் இது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இவரோட இந்த பயணத்துல எய்சா தூங்கிட்டதால பெட்ராக்கு போற வழக்கமான பேருந்த இவர் தவற விட்டுருக்காரு. இதனால இன்னொரு மாற்று பொது பேருந்த இவர் ரொம்ப அவசரமா கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்திருக்கு. இது ரொம்ப சவாலான பணியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு பிரைவேட் டூர் சர்வீஸ், டாக்ஸி மூலம் தான் போக முடியுமா. இதுல அடுத்த சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பெருல இருந்து மெக்சிகோக்கு போற விமானத்தையும் எய்சா கிட்டத்தட்ட தவற விட்டுருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா இவர் உலக சாதனையை முறியடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த விஷயத்த பத்தி விளக்கமா சொன்னதுக்கு அப்புறமா அந்த விமான ஊழியர்கள்லாம் செக் இன் கவுண்டரை திரும்பவும் திறந்து விட்டுருக்காங்க.